இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிச்சிங்களா? இந்த கோடை காலத்தில் நாம் கம்மங்கூழ் குடித்தோம்னா நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணித்து நம்மளோட உடலை குளிர்ச்சியாக்கும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு சத்தான ஒரு பாரம்பரிய உணவு தான் இந்த கம்புக்கூழ். கம்பில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, இப்படி பல சத்துக்களும் இருக்குது. அதனால் கம்மங்கூழ் செஞ்சு குடிங்க. கம்மங்கூழ் காலையிலும் குடிக்கலாம், இப்போ வெயில் காலங்கிறதுனால மத்தியானமும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் கம்மங்கூழ் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சத்தான உணவு. வாங்க இப்போ பாரம்பரியமான கம்புக்கூழ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையலறை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் சுவையான சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்புக்கூழ் செய்கிறதுக்கு கம்பை இதே மாதிரி 4 அல்லது 5 முறை நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த கம்பில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கோங்க. கம்பை நைஸாக அரைச்சிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அரைச்ச கம்பு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது, ரொம்ப முக்கியம். தண்ணி கொதிக்காமல் கம்பு போடக்கூடாது. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக அரைச்சி வச்ச கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நாம் உதிரி உதிரியாக கம்பை போட்டதுனால கட்டிகள் எதுவும் சேராது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சு அப்பப்போ ஒரு முறை கிளறிக்கிட்டே இருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிருங்க. இப்போ நமக்கு கம்மங்கூழ் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சோறு மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் கம்மங்கூழ் நல்லா இருக்கும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம கம்மங்கூழ் கரைச்சி குடிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குடிங்க. சின்ன வெங்காயம் போட்டு கரைச்சியும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தயிர் ஊற்றி கரைச்சி ஊறுகாய், அப்பளம், மோர் மிளகாய், சின்ன வெங்காயம் தனியாக வச்சு இதே மாதிரி நம்ம கம்பங்கூழ் குடிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கம்பங்கூழ் செஞ்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.